ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாத கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு கொடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கு ஒரு ஹைப்பு அதையும் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ ரீச் ஆகும் அப்படின்றனால அதை கேட்குறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக நிறைய டாபிக் வந்து போனாலும் பொலிட்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸு பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான். ஒரு பக்கம் டிஎம்கேவும் டிவிகேவும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் கர்ஜித்தாலும், இன்னொரு பக்கம் டிஎம்கே வாண்டடாக வந்து அவங்களே வண்டியில் ஏறுற மாதிரி சில சம்பவங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது சம்மந்தம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அப்புறம் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு. அதில் ஜாய் கிறிசில்டா மற்றும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பையன் பிறந்துட்டான், அவர் வந்து மாதம்பட்டி தான் அப்பா அப்படின்ற மாதிரி ஜாய் கிறிசில்டா வந்து சொல்லியிருந்தாங்க. டிஎன்ஏ எடுத்து மேட்ச் பண்ணுப்பான்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது சம்மந்தம் ஒரு ரிசல்ட் வந்து இன்றைக்கி பெரிய பூதகரமாக போயிட்டுருக்கு அந்த டாபிக் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் 2 தான் மெயினாக வந்து போச்சு அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ஜாய் கிறிசில்டா மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அவருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் ஆகிட்டு வந்துட்டு அப்புறம் லிவிங் டுவர்தில் இருந்துட்டு ஏதோ ஒன்று 2 பேருக்குள்ளே வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம விவேக் சொல்கிற மாதிரி சைக்ளோன் ஃபார்ம் ஆன மாதிரி பேபி ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் சைக்ளோன் ஃபார்ம் ஆன மாதிரி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்படி தான் ஆயிடுச்சு. ஆன பிறகு இவர் வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. உடனே இவங்க கேஸ் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 வருடம் 1.5 வருடம் போராட்டத்துக்கு பிறகு, இத்தனைக்கும் மாதம்பட்டியோட மனைவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க அவங்க மேலே. பட் இருந்தாலும் இவங்க வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு நேற்று அதற்கான ரிசல்ட் வந்திருக்கு போல். ஸோ மாதம்பட்டி தான் அப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ எவ்வளோ பெரிய நிறுவனம், எவ்வளோ பெரிய மனிதர், அவருக்கு இப்படி ஒரு நிலைமை. தப்பு பண்ணால் எங்கே இருந்தாலும் சரி மாட்டுவாண்டா அப்படிங்கிறது இதன் ஒரு உதாரணம் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியும். சரி, அடுத்த மேட்ருக்கு வருவோம். விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் இன்றைக்கும் வந்து நடக்கலை. ஏன்னா இன்றைக்கி நடக்கும்னு பார்த்தேன். ஏப்ரல் 1ஆம் தேதி இல்லை. ஸோ 2ஆம் தேதி திருச்சி கிழக்குக்கு வந்து பெர்மிஷன் கேட்டிருந்தாரு, கொடுத்துருக்காங்க. வாகனத்தில் ஏறி மேலே அப்படியே ரோட் ஷோ மாதிரி போகக்கூடாது, பட் நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கலான்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. என்னப்பா அது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது என்ன நியாயம் அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. ஏன்னா வில்லிவாக்கத்தில் நேற்று பொதுக்கூட்டம் வந்து ரத்தாகி போச்சு, அவர் பண்ணல. இன்றைக்கி வில்லிவாக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனா மட்டும் தான் போடுறது, விஜய் அவர்களுக்கு வரல. ஏன்னா வந்தால் கூட்டம் கொடுதுன்றதுக்கு ஆதவர்ஜனா மட்டும் தான் பண்ணுறாப்புல. அதுக்கு முன்னாடி விஜய் மேலே 5 பிரிவுகள் வழக்கு பதிவு பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, அந்த ஒளிபெருக்கி இருக்குல்ல, அது 5 தான் அலோவ் பண்ணோம், நிறைய எடுத்துகிட்டு வராங்க. அப்புறம் கூட்டத்தை அவங்களே வந்து வாண்டடாக வந்து கூட்டிக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. இது எதுக்கு தேவையில்லாமல் திமுக வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இதை விஜய் அப்படி சும்மா கண்டுக்காம விட்டால் கூட விஜய் அவர்களை வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவு கொண்டாட மாட்டாங்க. நீங்கள் கொடுக்குற குடைச்சல் அப்படிங்கிறது மக்கள் வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுதுலே வாங்கடா நீங்களே இப்படி கொடுக்குறீங்களா, நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வந்து விஜய் அவர்கள் உருவெடுக்கிறார் அப்படிங்கிறது தெரியாமையே இவங்க வந்து தப்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. உதாரணத்துக்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஏப்ரல் 2க்கு திருச்சி கிழக்கு கொடுத்துருக்காங்களா, என்ன நடக்க போகுது நீங்கள் பாருங்களேன். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ப்ராக்ரஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு விஜய் அவர்கள் பெரம்பூரில் அவர் வந்து பேசிகிட்டு இருந்தாரா, அப்போ அவர் வண்டிக்கு சுற்றி போட்டாங்க பயங்கரமாக. போலீஸார் வந்து பார்த்தீங்கன்னா 9 போலீஸார் நம்ம தான் இருந்தாங்க. அதுக்கடுத்து அவர் நகர போலீஸார் வந்து நிற்கலை, கூட்டம் கூடிடுச்சு, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டைட் ஆகிடுச்சு. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் போகிற அந்த ஒரு காணொலியை கம்பேர் பண்ணுறாங்க. அது கரெக்டாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு 10 ஃபீட் இருக்கும், 10-15 ஃபீட் இருக்கும். அதுலேயே வந்து ஒரு போலீஸ் வந்து வந்துகிட்டே இருக்கார். இவர் வாகனம் அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ எல்லாரும் வந்து சுற்றி நிற்கிறாங்க. அங்கங்கே தான் கூட்டம் காணப்படுது, கூட்டம் வேறு எங்கேயுமே இல்லை. ஸோ இப்படிப்பட்ட பாதுகாப்பு ஏன் இங்கே வழங்கப்படலை அப்படின்ற ஒரு கேள்வி தான் ஆதவர்ஜனா ரொம்ப இதாக வந்து வைக்கிறார். ஏன்னா உங்கள் தலைவருக்கு கூட்டம் வரலன்னா எதுவும் பண்ண முடியாது, எங்கள் தலைவருக்கு வந்து கூட்டம் வருது அப்படின்றதுனால நீங்கள் இதுதான் ஏற்பாடு பண்ணணும், ஏன் பண்ண மாட்டீங்க, அவருக்கு தான் மாஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியுதுல்ல, அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஏன்னா அவருக்கு ஒன்றுமே இல்லாத கூட்டத்துக்கு அவ்வளோ பேர், இவருக்கு இவ்வளோ க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி இருக்குன்னு தெரிஞ்சும் இது ஏன் பண்ணல, ஸோ பாதுகாப்பு எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி ஆதவர்ஜனா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தமிழ்நாடு டிஜிபிக்கு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்ன்றவங்க அவங்க கடிதம் எழுதிட்டாங்க. இந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் சமமாக பாதுகாப்பு வந்து வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு டிஜிபிக்கு எழுதிட்டாங்க. இப்போ ப்ரெஷர் ஆகி போச்சு. வேறு வழி இல்லாமல் ஏப்ரல் 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு போகும் பொழுது கண்டிப்பாக வந்து அவங்க பாதுகாப்பு கொடுத்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் அவங்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். இதுதான் மக்களுக்கு கிடைத்த வெற்றி. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நீங்களே ஒரு விஷயம் தப்பு பண்ணுறீங்க, அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகுது பார்த்தீங்களா. இதனால் நிறையா மக்கள் வந்து காண்டாயிட்டு
என்னடா இது திமுக அப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க, இவங்களுக்கு ஓட்டே போடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாறு தட்டி கொண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்கடா வாங்கடா அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரில. ஸோ விசில ஊதி சூரியனை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிச்சு இந்த வட்டம் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து அவர் வந்து டாக்ஸுக்காக டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலேயும் கட்டி விஜய் வந்து ஒரு அறிக்கை மாதிரி சப்மிட் பண்ணியிருந்தார். கோர்ட்டு வந்து அவன் கண்டெஸ்ட் பண்ண பொழுது அதை டவுன்லோட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். அது வந்து ஆன்லைன் ரெஜிஸ்டர் ஆயிரும். இவங்க போய் பதிவு பண்ணோன்னே நான் வந்து நிற்கிறேன் அந்த தொகுதியில் அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து பதிவேற்றம் பண்ணிடுவாங்க. அதை வந்து பதிவு இறக்கம் பண்ணி 55,000 பேர் பார்த்துருக்காங்க. விஜய் அவர்களுடைய சொத்து மதிப்பு என்ன அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டீட்டெயில் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போய் டிரைவருக்கு வந்து எழுதி வச்சிருக்காரு. அப்போ அது பினாமி அப்படின்ற மாதிரி முட்டா பள்ளியில் பினாமினா கணக்கிலே காட்ட மாட்டாங்கடா. இந்த மாதிரி ஓப்பனாக டிரைவருக்கு அந்த மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது வந்து அவர் வந்து நல்லடத்தை காரணமாக கூட எழுதி வைக்கலாம். பினாமினால் தூக்கி எழுதி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. தற்குறியாக இருக்கானுங்க. அதாவது விஜய் அவர்களுடைய ரசிகர்களையும் விஜயையும் தற்குறின்னு சொல்கிறவங்க, அவங்க பேசுகிறவன் அதுக்கு மேலே தற்கொலை இருக்கான். அந்த மாரிதாஸ்லாம் வந்து எக்ஸல் சீட்டை போட்டு பேசிகிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன அறிவு இருக்குன்னே தெரில. சும்மா என்னத்தையாவது வந்து பேசணுன்னு இருக்கா வந்து பேசிகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சாட்டை துரைமுருகன் வேறு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளர்கள் வந்து சரியில்லை தேர்வு, அவங்க வந்து பிஜேபியிலேருந்து வந்திருக்காங்க, அவங்க ஒருத்தவங்க மேலே கேஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அதை ஒருத்தர் வந்து பிரேக் பண்ணிட்டார். என் மேலாம் கேஸ் இல்லைங்க, அது சும்மா வந்து அவங்களுக்கு பதவி கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து என் மேலே கேஸ் போட்டாங்கன்னு சொல்லிட்டு தாவேக வேட்பாளர் ஒருத்தர் வந்து பண்ணிட்டார். இதெல்லாம் ஒரு அஜெண்டா மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க, பிஜேபிக்கு ஒரு பின்பலம் அப்படின்ற மாதிரி. இப்போ கமலஹாசன் வந்தப்போ அப்படின்னு சொன்னாங்க பிஜேபி பின்புலம் வராரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டிஎம்கே வந்து பிஜேபி பி டீம்னாங்க, பிஜேபி வந்து டிஎம்கே பி டீம்னாங்க. இந்த மாதிரி வந்து பேசிட்டே இருந்தாங்க. கடைசி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஆதரவு கொடுத்தனால கமலஹாசன் அவர்கள் டிஎம்கேக்கு போயிட்டார். சரி அட்லீஸ்ட் பிஜேபி வேணாம் டேஞ்சர் அப்படின்ற மாதிரி. பட் விஜய் அவர்களையும் அந்த மாதிரி வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு வந்து தெரிகிறது. ஸோ இதை வந்து மக்கள் தான் பார்த்து ஓகே உஷாராக இருக்கணும், இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு அந்த ஒரு பாதுகாப்பை ஏன் விஜய் அவர்கள் கொடுக்க முடியலை? இனிமேல் கொடுப்பீங்க, ஏன்னா வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னொன்று பஸ்ஸு அந்த இடத்துல தேவையில்லாமல் 2-3 பஸ்ஸை நிப்பாட்டிட்டு உள்ளே வந்திருக்காங்க. எப்படி கரூரில் ஆம்புலன்ஸ் விட்டாங்களோ அதே மாதிரி இங்கே வந்து பஸ்ஸை விட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதெல்லாம் வந்து ரொம்ப கேடுகட்ட ஒரு செயல் அப்படிங்கிறது தான். இதனாலேயே உங்களுக்கு ஓட்டு வந்து அடிக்க போகுது அப்படிங்கிறது தான். சரி, சங்கீதா அவர்கள் விஜய் அவர்கள் எனக்கு ஒன்றுமே கொடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்கல்ல. இப்போ சங்கீதா சொன்னது பொய் குற்றச்சாட்டுங்கிற மாதிரி வந்துருச்சா? ஏன்னா டாக்குமெண்ட்டில் தெளிவாக கொடுத்துருக்காரு, அவங்களுக்கு பேக் அக்கௌண்ட்டில் காசு போட்டிருக்காரு, சொத்து வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சங்கீதா அவர்களுக்கான மெனக்கடல்கள் இருக்குது. பெரும்பாலான சொத்துக்கள் விஜய் அவர்கள் வாங்கியிருந்தாலும் சங்கீதா அவர்களுக்கும் இருக்குது. சரியா? அது விஜயோட அப்ரூவல் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணலாம். ஓடா என் பேரில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. சரி, அவங்க வந்து முடக்கிட்டாங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அப்போ சொன்னதெல்லாம் பொய் குற்றச்சாட்டு. ஸோ இதெல்லாம் வந்து டிஎம்கே ஃப்ரேம் பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிறது இதன் மூலமாகவும் தெரியுது. அப்போ பொய் தானே அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிஞ்சதா இல்லையா? அதே மாதிரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து விஜய் அவர்கள் எப்படி இந்த அரசியல் எப்படி தாங்குவார் அப்படின்ற மாதிரி நான் கேட்கும் பொழுது இந்த எதிரிக்கெலாம் பயம் வந்துருச்சு. நயினார் நாகேந்திரன்லாம் சிறுவழித்தனமாக பேசிகிட்டு இருக்காருங்க. அதெல்லாம் இல்லைங்க, 2-3 தொகுதியில் தீப்பாருங்க. அமைச்சர் ராஜேந்திரன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி கைகூலிங்க அவர் அப்படின்றாப்புல. சேகர் பாபுலாம் டிஎம்கே ஏடிஎம்கே நோ டிவிகே நோ என்டிகே அப்படின்ட்டாப்புல. யார் நீ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இனியோ இருதயராஜ், அவர் இந்த பெரம்பூரோ எங்கேயோ நிற்கிறாரு, திருச்சி கிழக்கு நினைக்கிறேன், விஜய் அவர்கள் அண்டர்ஸ்ட் பண்ணுற இடத்துல. அதெல்லாம் நாங்கள் சூப்பராக பண்ணியிருக்கோங்க, நீங்கள் வேறு எங்களை மீறி விஜய்க்குலாம் ஓட்டே போட முடியாது, நாங்களாம் வேறு லெவல் அப்படின்ற மாதிரி மாய பிம்பம் கிரியேட் பண்ணுறாங்க விஜய் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, இன்னொரு பக்கம் அதாவது இந்த ஒடுக்குமுறை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, அதாவது ஒரு பெண் குழந்தைக்கு 4 மாத பெண் குழந்தைகளுக்கு 10 வயசு பெண் குழந்தையோட ஊசியை தூக்கிட்டு வந்து போட்டாங்க. 4 மாத பெண் குழந்தை அது இறந்துடுச்சு. உடனே வந்து போராட்டம் பண்ணாங்க. தாவேகா வழக்கறிஞர் வந்து ஆஜராகி கேட்குறாங்க கேள்வி கவர்மெண்ட்டுக்கு எதிராக. உடனே யார் அரெஸ்ட் பண்ணுங்கிறது தப்பு, இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. தாவேகா வழக்கறிஞரை வந்து கைது பண்ணிட்டாங்க. அப்போ எந்த லெவலுக்கு கேடுகட்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதை நீங்கள் இதன் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுடைய இன்கம் டேக்ஸ் அவர் கரெக்டாக கட்டினாரா, அவர் சொத்து மதிப்பு என்ன, இவ்வளோ நோண்டி கேட்குறவங்க ஸ்டாலின் அவர்கள் பதிவு பண்ணுறப்ப எவ்வளோ பண்ணியிருக்காரு? 10,000 கையில் வச்சிருக்கேன்றாரு, 3.5 கோடி சொத்துன்னு இருக்காரு. எவனா ஒருத்தன் கேட்டிங்களாடா? குடும்பமே மொத்தம் வந்து 10,000 கோடி பதிவு வச்சிருக்கானுங்க. அதை கேட்கறதுக்கு ஒருத்தருக்கு துப்பு இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பேசுறதுக்கு அறிவு இல்லையா? உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.